இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புடலங்காயை வச்சு செய்ய போகிறோம். புடலங்காயை வச்சு நாம் எப்போவுமே கூட்டு இல்லைன்னா பொரியல் செய்வோம். இப்போ புடலங்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தயிர் பச்சடி வித்தியாசமான முறையில் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இது சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்குதோ அது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாயும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. நம்ம முன்னாடியே தேங்காய் மசாலாவில் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ புடலங்காய் நான் ஒரு பெரிய கப்பில் 1 கப்பு பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கழுவிட்டு உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கிக்கிட்டு இருக்கலையே அடுத்தது சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். புடலங்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காயை வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நான் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கலாம். நல்லா தண்ணியெலாம் சுண்டி வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது பாருங்கள். காய் நல்லா வெந்திருக்கும். 3/4 வெந்துருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா புடலங்காய் வெந்து வந்துடும். மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதோட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசனையாக தேங்காய் பேஸ்ட்டை, ஜீரகம், பச்சை மிளகாலாம், இஞ்சிலாம் அரைச்சி போட்டிருக்கோம். நல்ல வாசனையாக சூப்பராக மணமாக இருக்குது. இப்போ இதோட நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்பவும் புளிக்கக்கூடாது தயிர். புளிக்காத தயிரை கெட்டி தயிராக எடுத்துக்கலாம். நல்லா எடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம். காலையில் சட்டுன்னு வேலையாயிரும். லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் இதை கொடுத்து விடலாம். இப்போ நம்மளுடைய புடலங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன். மிளகாய் வற்றல் 2. கருவேப்பிலை 1 கொத்து. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம தயிர் பச்சடியில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் பார்த்து சேர்த்துக்குங்க. புடலங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். சட்டுன்னு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். புடலங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.